ஆஸ்திரேலியாவுக்கு முதல் டெஸ்ட் போட்டியில டே 2 முடிஞ்ச உடனே விராட் கோலி முதல் வேலையை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நேரடியா மைதானத்துக்குள்ள வந்து தன்னோட பிராக்டிஸ தொடங்கி இருக்காரு. இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியாவுல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. BGT என்று அழைக்கப்படக்கூடிய பார்டர் கவாஸ்கர் டிராபி ஆனது நேத்துல இருந்து சிறப்பா தொடங்கி இருக்கு. டே 1ல ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும் தான் இந்தியாவுக்கு மோசமா இருந்துச்சு. எஸ், அடுத்தடுத்து விக்கெட் இழந்தாங்க. 150 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆனாங்க. இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆஸ்திரேலியாவை வெறும் 104 ரன்களுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணிருக்காங்க. சோ 46 ரன்கள் லீட்ல தான் செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்கினாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் உண்மையிலேயே வேற ரகம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தொடக்க வீரர்களா உள்ள வந்த SSV ஜெய்ஸ்வால், KL ராகுல் டேங்க அப்பா அற்புதமான தோக்கம் கொடுத்திருக்காங்க இந்திய அணிக்கு. டே 2 முடிவுல இந்திய அணி 172 ரன்கள் எடுத்திருக்காங்க. இதன் மூலமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமா 218 ரன்கள் முன்னிலை பெற்றிருக்காங்க இந்திய அணி. இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இந்திய அணி நல்ல நிலைமையில இருக்காங்க. இது இப்படியே தொடர்ந்தது அப்படின்னா இந்திய அணியோட வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அப்புறம் வரக்கூடிய பேட்ஸ்மேன்கள் எல்லாரும் நல்ல ஸ்கோர் பண்ணாலே போதும். சோ இந்திய அணிக்கு நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா விராட் கோலி தான். நியூசிலாந்துக்கு எதிரான தொடர்ல கொஞ்சம் மோசமா விளையாடி இருந்தாரு. ஃபார்ம் அவுட் அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் வந்திருந்துச்சு. மொத்தமாவே நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல விராட் கோலி வெறும் 93 ரன்கள் மட்டும் தான் எடுத்திருந்தாரு. கண்டிப்பா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர்ல கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஏமாற்றம் கொடுத்தாரு. 12 பந்துகள் 5 ரன்கள் எடுத்து வெளியேறி இருந்தாரு. ஆனா அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. இப்போதைக்கு இந்திய அணி நல்ல நிலைமையில இருக்காங்க. இதற்கு அப்புறம் வரக்கூடிய பேட்ஸ்மேன்கள் சிறப்பா விளையாண்டாலே போதும். இத மனசுல வச்சுதான் விராட் கோலி செகண்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா நம்ம சம்பவம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக டே 2 முடிஞ்ச உடனே உடனடியா மைதானத்துக்குள்ள வந்து தன்னோட பிராக்டிஸ் தொடங்கி இருக்காரு. இப்போதைக்கு SSV ஜெய்ஸ்வால் 90 ரன்களோடையும் KL ராகுல் 62 ரன்களோடையும் தொடர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. டே 3ல விராட் கோலி மட்டும் கொஞ்சம் நின்னு ஆடி கொடுத்துட்டாரு அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி அபார வெற்றியை பதிவு பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையானது இந்திய ரசிகர் மத்தியில் அதிகமாவே இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம்.